18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன்கிட்ட இந்த முக்கியமான விஷயத்தை பேசியே தீரணுன்னு தான் உன்னை தேடி வந்து ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலும் இந்த கற்பனை காக்க வைக்காம நான் சொல்கிறத கேளு. ஏற்கனவே ஊர் எல்லையில் உனக்காக பாதுகாவலாக கால் கடுக்க நின்று கொண்டிருக்கும் இந்த கருப்பசாமி இப்போது உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக உன் வீடு தேடி வந்து காத்திருக்கிறேனே, இதை பார்க்கும்போது உனக்கு பாவமாக இல்லையா? நான் சொல்கிறத முழுசாக கேளு. நீ வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உன் வீட்டில் உன் சம்பந்தப்பட்ட உறவுகளும் சொந்தக்காரங்களும் சரி, வேணும்னே உன்னை அவமரியாதை செய்யணும், உன்னை அவமதிக்கணுன்ற எண்ணத்தோட சில பொறுப்புகளை உனக்கு கொடுக்காம உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்க. உன் முகம் சுருண்டு இருண்டு போகணும், உன் முகம் சுருங்கி போய் நீ கவலைப்படணும், வருத்தப்படணும், கஷ்டப்படணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீ இது எதையுமே முகத்தில் வெளிக்காட்டிக்காம, யார் உன்னை என்ன அவமரியாதை செய்தாலும், உன்னை என்ன மதிப்பு குறைவாக பேசினாலும், கருப்பா கருப்பான்னு என் நாமத்தை மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் உன் முகம் தகதகன்னு ஜொலிக்கும், உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக ஒளிரும். அதை பார்த்து அவங்களே வந்து பொறுப்புகளை உன்கிட்ட கொடுத்து உனக்கு மரியாதையும் கொடுப்பார்கள் என் செல்வமே. இப்போ சில தவறுகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஆனால் அது நீ திருத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். நீ அதையெல்லாம் மாற்றிக்கிட்டு தனிமையிலிருந்து உனக்கான விஷயங்களை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யோசித்து புரிஞ்சுக்கிட்டு சரியான முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக முன்னேறி போவாய். அதை விட்டுட்டு எனக்கு எதிராக இத்தனை பேர் வேலை செய்கிறாங்களே, எனக்கு எதிரிகள் இருக்காங்களேன்னு எதிரிகளை பற்றி யோசிச்சின்னா உன் வாழ்க்கையில் வளர முடியாது. நீ வாழ்க்கையில் உன்னை வளர்த்துக்கணும், வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிக்கணுன்றதுக்காக தானே எதிரிகளையே நான் உருவாக்குனேன். எதிரிகள் யாருமே இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது. நான் சும்மா சாப்பிட்டேன், வேலை செஞ்சேன், உழைக்க போனேன், வேலைக்கு போனேன்னு சர்வ சாதாரணமாக இருக்கும். அதில் எந்த முன்னேற்றமும் வராதுங்கிறதுக்காக தான் உனக்கு எதிராக சில எதிரிகளையே நான் உருவாக்குறேன். அவங்க கண்ணு முன்னால் நீ முழு முயற்சி செஞ்சு முன்னுக்கு வந்து காட்டணும். உன் சொந்த காலிலேயே நீ நிற்கணும். சொந்தமாக வீடு கட்டி சந்தோஷமாக அவங்க முன்னால் நீ வாழும்போது அவங்க அதை பார்த்து வயிறறிஞ்சு அதே நேரத்தில் தன் தவறையும் உணர்ந்து கொண்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கணுன்றது தான் இந்த கருப்பசாமியின் ஆசைங்கிறத நீ புரிந்து கொள்ளேன் செல்வமே. உனக்கு தேவையானதை இத்தனை காலமாக நான் கொடுக்காம இருந்தாலும் அதை இப்போது உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். எந்த நேரத்தில் எதை உனக்கு கொடுத்தா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த ஒரு நாள் ஒரு சாதாரண தொடக்கமாக தான் உனக்கு இருந்தது. ஆனால் இனிமே நீ பல வருடங்கள், பல நாட்கள், பல காலங்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ போற. உன் வெற்றிக்கு விதையாக நான் ஏற்கனவே பல வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே நீ சரியான விஷயங்களை சிறப்பாக யோசனை செஞ்சு ஜெயிச்சு முன்னுக்கு வந்து காட்டணும் என் செல்வமே. ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி அது சரியாக நடந்துச்சுன்னா அதுக்காக சந்தோஷப்படு. நீ செய்கிறது சரியாக நடக்காத போது இன்னும் கொஞ்சம் பயிற்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டு முயற்சிகளையும் சரியாக செய்ய தொடங்கு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கலங்கவோ வருந்தவோ கூடாது என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதும், அடுத்தவன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்பதும், யாராவது நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்குவதும், அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும். நான் பொறாமப்படலன்னு மட்டும் நீ சொல்லாத. உனக்கே தெரியாமல் உன் மனசில் அந்த எண்ணம் இருக்குதான்றது எனக்கு தெரியும். இதை மட்டும் நீ தவிர்த்து விட்டாலே உன் வாழ்க்கை நீ நினச்சது போல நல்லா இருக்கும். இத்தனை நாளாக நீ அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கும் முடிவாக தான் இப்போது இன்பமான சில நிகழ்வுகளை நடத்த போகிறேன். இத்தனை நாள் அடிக்கிற குளிருக்கும் மழைக்கும் இதமாக உனக்கான இளவெயிலை நான் கொடுக்க போகிறேன். அந்த வெயில் என்பது கோடை வெயிலாக உனக்கு இல்லாமல் மனதிற்கு சூட்டையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய வெயிலாக இருக்கும். உன் இதயத்தை குளிர வச்சு உன் உடலுக்கு புத்துணர்ச்சியை தருவதற்காக தான் இது எல்லாத்தையுமே நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. ஆறுதல் சொல்ல வர்றேன்னு வந்து நீ அழுகிறதுக்கான காரணத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள இங்கு ஏராளமான மனிதர்கள் இருக்காங்க. யார் உன்கிட்ட அன்பா பேச வந்தாலும், ஆறுதல் சொல்ல வந்தாலும்
நீ முழுவதுமாக அவர்களை நம்பிட வேணாம். உன் கடந்த காலத்தை பற்றியோ இப்போது உன் வாழ்க்கை நிலைமையை பற்றியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. நிச்சயமா எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி நான் சரி செய்கிறேன். நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை வளமானதாக நான் மாற்றுறேன். நீ கடந்து வந்த பாதையும் இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கும் விஷயமும் எல்லாமே உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக தான். உன் வாழ்க்கையின் வழித்துணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன்னு என் மேலே முழு நம்பிக்கை வைப்பாயா? எந்த விஷயத்தை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்றுவதற்காக முயற்சி செய். எதை மாற்றிக்க முடியலையோ அதை ஏற்றுக்கிறதுக்கும் முடிவு செஞ்சிரு. ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் நினைக்கிறது போல நடக்காது. அப்படி நடக்காத போது அதை சரி செய்ய முடியுமான்னு பாரு. இல்லை சரி செய்ய முடியாது, இவங்களை திருத்தவும் முடியாதுன்னு தெரிகிற பட்சத்தில் அவர்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினச்சது போல அவர்களை கொண்டு வர முடியும். அந்த விஷயங்களையும் நீ நினச்சது போல நடத்திக்க முடியும் என் செல்லமே. நீ பார்க்கணுங்கிறதுக்காக உனக்கு கண்களை கொடுத்த இந்த கந்தபிரான் நான் தான் சில விஷயங்களை பார்க்கக்கூடாது, சில கெட்டதுகளை நீ பார்க்கக்கூடாதுன்னு கண் இமைகளையும் கொடுத்துருக்கேன். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுங்கிறத நீ தான் முடிவு செஞ்சு நீ புத்திசாலியா இல்லையான்றதை எனக்கு காட்ட போகிற. யாரும் வேறு யாரோ எப்படி வேணா இருக்கலாம். சில பேரை பார்க்கும்போது அவனுக்கு என்ன பெரிய பணக்காரன்னு சொல்லி கூட நீ பார்த்துருப்ப. ஆனால் எல்லா பணக்காரனும் ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தவன் தான் என்பது உனக்கு தெரியுமா? எல்லாருமே பிறந்த உடனேயே வசதியானவங்களா காசு பணம் உள்ளவங்களா இல்லை. ஒரு சிலர் தான் பிறக்கும் போதே வெள்ளியோடும் தங்கத்தோடும் ஆடை அணிகலன்களோடும் அலங்காரத்தோடும் கொண்டாடக்கூடியவர்களாக பிறக்கிறாங்க. மற்ற எல்லாருமே கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி முன்னுக்கு வந்து கோடீஸ்வரர்களாக வாழ்பவர்களாகவும் இருக்காங்க. அப்படி ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தவன் இன்னைக்கு பணக்காரன் ஆனானா அதற்கு பின்னால் அவனுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அவனுக்கு நேரங்காலம் இல்லாமல் உழைச்சதும் வேலைக்கு ஏற்றக்காகவே ஓடி ஓடி வேலை செஞ்சதும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. நம்மளும் அதே போல் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு உன்னை நீயே உணர வைத்துக்கொள்ளேன் செல்லமே. நல்லா வளர்ந்தவனை பார்த்து பொறாமைப்படுவதை விட அவனைப் போல நானும் வளர்ந்து காட்டுவேன்னு அதுக்காக உழைக்க தயாராகு. அவன் அளவுக்கு இல்லைனாலும் உன் குடும்பத்தை காக்கும் அளவுக்காவது நீ உழைச்சி முன்னுக்கு வரணும். இந்த எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே உன் வாழ்வில் நான் தோல்வியையே தரமாட்டேன் என் தங்கமே. எல்லா பெண்களும் பிறக்கும்போது கருவறையில் பிறந்தாலும் மணப்பெண்ணாக மாறும்போது மணவரையில் உட்கார்றாங்க. அப்புறம் கைப்பிடிச்சு கணவரை சொந்தமாக்கி கொண்டு பாசம் முழுவதையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து காலம் முழுவதும் அடுப்பாங்கரையில் கழிச்சது அந்த காலம். இப்போதெல்லாம் யார் எப்போ எப்படி மாறுறாங்கன்னே சொல்ல முடியாத கலியுக காலத்தில் எல்லாவற்றிலும் சமமாக முடிவெடுக்கவும் வேலை செய்யவும் சம்பாதிக்கவும் தொடங்கிவிட்ட பெண்களை இன்னும் ஏன் நீ கொஞ்சம் மட்டமாகவும் தாழ்வாகவுமே நினைக்கிற? ஆணும் பெண்ணும் எந்த விதத்திலுமே சரிக்கு சமானமானவர்கள் கிடையாதுன்ற எண்ணத்தை முதல்ல நீ மறந்துடு. சில முடிவுகள் எடுப்பதற்கு நீ தடுமாறுற. என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிக்கிற. உன் மனசில் இருக்கிற குழப்பத்தை முதல்ல தூக்கி போடு. உனக்கான முடிவை இந்த கருப்பசாமி நான் கொடுக்குறேன். எந்த முடிவை நீ எடுத்தாலும் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும். நீ எதை பார்த்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கான தெளிவான முடிவை நான் நிச்சயமாக உணர்த்துவேன். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக உன் வேலையை பாரு. உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் நடத்துவேன் என் தங்கமே. யார் உன்னை குறை சொன்னாலும் சரி, கோளாறு சொன்னாலும் சரி, எல்லாத்தையுமே கடந்து போக கற்றுக்கோ. ஏன்னா ஒன்று குறை சொல்கிறவங்க ஒன்றும் உத்தமர்களோ யோக்கியர்களோ கிடையாது. எல்லாருமே தப்பும் தவறும் செய்யக்கூடியவர்கள் தானே. ஒரு சிலர் தான் தாங்கிற அவமானத்தில் தான் தாங்கிற ஆணவத்தில் பல தவறுகளை செய்வார்கள். எதுவாக இருந்தாலும் நீ ஏன் கிட்ட விட்டுடு. நான் எதுவுமே செய்வதில்லை, எல்லாம் என் அப்பன் கருப்பசாமி தான் செய்கிறான்னு என்கிட்ட விட்டுட்டினா உன்னுடையதை எதை எப்படி சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு சரி வராததையும் உனக்கு நல்லது இல்லாததையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பேன். எது எப்படி இருந்தாலும் உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் போக்கும் பொறுப்பை இந்த கருப்பசாமி என்கிட்ட விட்டுடு. நீ என்னிடம் எல்லாவற்றையும் விடும்போது அதை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம். உன் உடம்புல இருக்க ஆரோக்கிய குறைபாட்டை நான் சரி செய்கிறேன்.
உன் மனசுக்கு அமைதியை கொடுக்குறேன். உன் சொந்த பந்தங்களும் உறவுகளும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ பட்ட கஷ்டங்களை நினச்சி நினச்சி நீ வருந்தியதெல்லாம் போதும். இப்போது எல்லாத்தையும் தாண்டி வந்து நீ ஜெயிச்சு காட்டணும். உன்னோடு நான் இருப்பதை நீ சீக்கிரமே உணர்ந்து கொள்வாய் என் செல்வமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீங்கும் உன்னை நெருங்க விடமாட்டேன். ஓம் 18ஆம் படி கருப்பசாமி துணை.